தமிழ் கைதிகளை சந்திக்க மகசின் சிறைச்சாலைக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவனந்தராசா. யாழில் 100 மில்லிமீட்டர் மழை பெய்யவே வாய்ப்பு, மக்கள் பீதியடைய தேவையில்லை. TN சூரியராஜா. வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்ய அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். ஜெகதீஸ்வரன். மன்னார் மாவட்டத்தில் புயல் மற்றும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வைத்தியசாலைகளுக்கு பகிர்ந்தளிக்க ஒரு தொகுதி பொருட்கள் வழங்கி வைப்பு. பிரதமரை இழிவுபடுத்தியதாக ஆசிரியர் ஒருவருக்கு எதிராக CIDயில் முறைப்பாடு. வடக்கு மக்களுக்கு பெரும் ஆபத்தாக போகும் எதிர்வரும் 3 நாட்கள், அனுரவுக்கு மீண்டும் நெருக்கடி. யாழில் பிரபல சிறுவர் இல்லம் தொடர்பில் அர்ச்சுனா பகீர் குற்றச்சாட்டு. இலங்கைக்கு 10 உலங்கு வானூர்திகள், அமெரிக்காவின் அறிவிப்பு. மீண்டும் சாணக்கியனின் கோரிக்கைக்கமைய மட்டக்களப்பு விமான சேவை ஆரம்பம். கொழும்பு மகசின் சிறைச்சாலைக்கு நேற்றைய தினம் வியாழக்கிழமை சென்ற யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகநாதன் ஸ்ரீ பவனந்தராசா தமிழ் அரசியல் கைதிகளை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து கொண்டார். இதன்போது அரசியல் கைதிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், குறைகளை கேட்டறிந்த பாராளுமன்ற உறுப்பினர் அரசியல் கைதிகள் முன்வைத்த கோரிக்கைகள், பிரச்சினைகள் தொடர்பில் உரிய தரப்பினருடன் பேசி அவற்றுக்கான தீர்வினை பெற்றுத்தர விரைந்து நடவடிக்கை எடுப்பேன் என கைதிகளுக்கு உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் நாட்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் மழை பெய்யவே வாய்ப்புள்ளதாகவும் அதனால் மக்கள் தேவையற்ற விதத்தில் பீதியடைய வேண்டாம் என மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். பங்களா விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட தாழ்முகம் காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் சீரற்ற காலநிலை தொடர்ச்சியாக காணப்படுகிறது. அதனால் தீவக கடல் போக்குவரத்துகள் இன்றிலிருந்து மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டுள்ளது. மீனவர்களை தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கையின் பிரகாரம் யாழ் மாவட்டத்துக்குள் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் 100 மில்லிமீட்டர் அளவில் கிடைப்பதற்கான அறிகுறி காணப்படுகிறது. யாழ்ப்பாண மாவட்ட செயலரின் தலைமையின் கீழ் அனைவரையும் உள்ளடக்கி அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான கூட்டம் நடாத்தப்பட்டுள்ளது. அதில் சகல பிரதேச செயலாளர்களுக்கும் தேவையான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதுடன் குறிப்பாக சகல கிராம மட்ட அலுவலர்களுக்கும் பிரதேச செயலாளர்களுக்கும் அனர்த்த நிலைமைகள் தொடர்பான அறிவித்தல்கள் வழங்கப்பட்டது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் பகிரப்படும் தகவல்கள் உடனடியாகவே எமது பங்குதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. சகல கிராம மட்ட உத்தியோகத்தர்களும் இது சம்பந்தமான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதால் மக்கள் தேவையற்ற விதத்தில் பீதியடைய வேண்டாம் என தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தை முழுமையாக அபிவிருத்தி செய்வதற்கான வசதி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கவும், நேர்மையான அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கவும் கட்சி பேதமின்றி அனைவரையும் அழைத்து நிற்பதாக தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு மாகாணத்துக்கும் ஒரு அபிவிருத்தியுடைய ஆண்டாக நிச்சயமாக இருக்கும். எங்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள் முழுமையாக இந்த வடக்கு மாகாணத்தை நோக்கி திருப்பவரும் அதற்காக நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையிலே முழுமையாக பாடுபட்டு நிச்சயமாக இந்த பகுதிகளுக்கு நாங்கள் அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வர இருக்கின்றோம். வர இருக்கின்ற 2026ஆம் ஆண்டு கூடுதலான வேலை திட்டங்களை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். ஏற்கனவே பிரதியமைச்சர் தன்னுடைய உரையிலே விளக்கமாக அதை கூறியிருக்கின்றார். எங்களை பொறுத்தவரையிலே கட்சி பேரங்களுக்கு அப்பால் சென்று நாங்கள் பணியாற்ற விரும்புகின்றோம். இங்கே எங்களுக்கு தேவை 30 வருட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலையிலே தென்பகுதியோடு ஒப்பிடும் பொழுது மிகவும் பின்தங்கிய நிலையில் எங்களுடைய வடபகுதி காணப்படுகின்றது. எனவே பழைய அரசியல் கலாச்சாரத்தையோ பழைய தோல்வியடைந்த அரசியல் கலாச்சாரத்தை விட்டு ஆக்கப்பூர்வமாக இந்த வடக்கு மாகாணத்தை முழுமையாக அபிவிருத்தி செய்வதற்குரிய வசதி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தையும் நேர்மையான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும். கட்சி பேரங்களுக்கு அப்பால் சென்று நாங்கள் முழுமையாக இந்த வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்கு அனைவரும் நாங்கள் இருகரம் நீட்டி அனைவரையும் நாங்கள் வரவேற்று நிற்கின்றோம். எனவே எங்களுடன் சேர்ந்து பணியாற்றி எந்தவித பாரபட்சமின்றி அனைத்து விதமான கிராமங்களை அபிவிருத்தி செய்து இந்த வடக்கு மாகாணத்தை ஒரு சிறந்த இந்த இலங்கையிலே சிறந்த ஒரு மாகாணமாக அபிவிருத்தி அடைந்த மாகாணமாக உருவாக்குவதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும் என்று
ஐக்கிய நாடுகள் புலம்பெயர்ந்தவர்களுக்கான அமைப்பினூடாக மன்னார் மாவட்டத்தில் புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட வைத்தியசாலைகளுக்கு பகிர்ந்தளிக்கும் வகையில் ஒரு தொகுதி பொருட்கள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை கையளிக்கப்பட்டது. மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் சுமார் 3 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் மன்னார் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்தியர் MHM ஆசாத் அவர்களிடம் கையளிக்கப்பட்டது. புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட வைத்தியசாலைகளில் நோயாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு நோயாளர் விடுதிகளில் நோயாளர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு தொகுதி பொருட்கள் இவ்வாறு கையளிக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் ஐக்கிய நாடுகளின் புலம்பெயர்ந்தவர்களுக்கான அமைப்பின் துணை தூதுவர் தலைமை இடப்பெயர்வு சுகாதார அதிகாரி வைத்தியர் சிமோயண்டி அசில், ஐக்கிய நாடுகள் புலம்பெயர்ந்தவர்களுக்கான அமைப்பின் இலங்கை மற்றும் மாலத்தீவுகளின் இடப்பெயர்வு சுகாதார மருத்துவர் RM உதிர சரித்ரா ஹரிச்சந்திரா ஆகியோர் இணைந்து கையளித்தனர். கண்டி மாவட்டத்தில் உடதும்பர பகுதியில் உள்ள தேவகந்தியா கிராமத்தில் நேற்று மாலை 5:05 மணியளவில் சாதுவான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது டிக்டர் அளவுகோலில் 2.2 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சிறிய நிலநடுக்கம் என்பதால் பொதுமக்கள் தேவையற்ற பீதி அடைய வேண்டாம் என புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. பிரதமரும் கல்வி அமைச்சருமான கருணை அமரசூரியவுக்கு எதிராக சேறு பூசியதாக ஆசிரியர் ஒருவர் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்டியில் அமைந்துள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் விஞ்ஞான பாட ஆசிரியர் ஒருவருக்கு எதிராக இவ்வாறு முறைப்பாடு செய்யப்பட்டது. மத்திய மாகாண ஆளுநரின் இணைப்பாளர் சம்பத் விக்ரமசிங்க என்பவரினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பாடசாலை ஆசிரியர் பிரதமரின் உருவப்படத்தை வரைந்திட்டுள்ள குறிப்பில் மிக இழிவான சேறு பூசும் தகவல்கள் உள்ளடக்கப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த பதிவு மூலம் பிரதமருக்கு பெரும் அவதூறு இழைக்கப்பட்டுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் மற்றும் ஆசிரியர் கற்பிக்கும் பாடசாலையின் அதிபர் ஆகியோருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பங்களா விரிகுடாவில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு கிழக்கு கரையை அண்மித்து பின் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து அதன் பின்னர் எதிர்வரும் 10ஆம் திகதி மாலை மன்னார் வளைகுடா பகுதிக்குள் பிரவேசிக்கும் என வானிலை எதிர்வுகூறல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக எதிர்வரும் 3 நாட்களுக்குள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கனமழை கிடைக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாட்டு மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்தும் கவனிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இது இவ்வாறு இருக்க ஏற்கனவே நித்பா புயலினால் நாடு இன்னும் மீண்டலாத நிலையில் இன்னும் ஒரு சிக்கல் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அன்னூர் அரசுக்கு நெருக்கடிகள் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மலையகத்திலிருந்து தாய் தந்தையை இழந்த இளம் சிறுவர்களை யாழில் அழைத்து வந்து ஒரு சிறுவர் இல்லத்தில் பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் அந்த சிறுவர் இல்லத்தில் இரகசிய கேமராக்கள் குளியலறையில் பொருத்தப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சபையில் தெரிவித்தார். மலையகத்தில் நான் கிட்டத்தட்ட 5 வருடங்கள் வைத்தியராக 7 வருடங்களும் ஒரு பாடசாலை டீச்சராக 5 வருடம் ஹட்டனில் நோவூட்டில் டிக்கோயாவில் 5 வருடங்கள் நான் படிப்பித்திருக்கிறேன். அந்த விதத்தில் அங்கே அந்த வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கை தரம் அவர்களுடைய நிலைமை தொடர்பாக நன்றாக எனக்கு தெரியும். அதில் எங்களுடைய சமான்மலி குணசேகர் அவர்களுக்கு ஒரு முக்கியமான விடயம் நான் சொல்கிறேன் என்றால், இந்த மலையக மக்களில் இருக்கிற குழந்தைகள் 2 விதமான பிரச்சனைகளை எதிர்நோக்கிறார்கள். ஒன்று மந்த போசனை, 2வது இந்த அவர்களுடைய கல்வி தொடர்பான பிரச்சனை, 3வது இந்த பாதுகாப்பு பிரச்சனை. இந்த பாதுகாப்பு பிரச்சனை உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லுகிறேன். 2022ஆம் ஆண்டு மலைய மக்களுடைய குழந்தைகளில் தாய் தந்தை இல்லாத குழந்தைகளை பொறுப்பேற்பதாக 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் யாழ்ப்பாணத்தில் தெல்லிப்பளையில் கொண்டு வந்து ஒரு ஆசிரமத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆசிரமத்தில் வைக்கப்பட்டிருந்த இடத்துல அவர்களுடைய பாத்ரூமுக்கு, அவர்களுடைய குளிக்கும் அறைக்கு கேமரா செட் பண்ணப்பட்டிருந்தது. அது தொடர்பாக ஒரு வழக்கு தொடரப்பட்டு அதில் நான் நினைக்கிறேன் எங்களுடைய குமாரவடிவேல் குருபரன் போன்ற இனத்துக்கு ஒவ்வாத சில லோயர்ஸுடைய வேலை காரணமாக அந்த வழக்கு நீர்த்து போக செய்யப்பட்டது. இதன் ஆழம் எப்படி என்றால், ஒரு குழந்தை பிள்ளைகளுடைய பாத்ரூமுக்கு டாய்லெட்டுக்கு கேமரா பூட்டுற அளவுக்கு அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் தயவுசெய்து கணக்கில் எடுக்கும். அது மட்டுமல்ல, வடக்கு மாகாணத்தில் போரால பாதிக்கப்பட்ட இந்த விடயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறது லயங்களுக்கும் அதே நேரத்தில் குடியிருப்புகளுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் வடக்கு மாகாணத்தில் போரால பாதிக்கப்பட்ட அம்மா அப்பா இல்லாத குழந்தைகள் எண்ணுக்கணக்காக இருக்கிறார்கள். வடக்கு மாகாணத்தில் இதுவரைக்கும் இருக்கிற குழந்தைகள் பராமரிக்கின்ற நிலையங்கள் தொடர்பான ஒரு கருத்து கணிப்பு கூட அரசாங்கம் இன்று வரைக்கும் எடுக்கலை. நாங்கள் போய் பார்க்கிற நேரங்களில் SOS இருக்கிறது. SOS ஒரு அங்கீகரிக்கப்பட்ட, உங்களுக்கு தெரியும், சேவா சோழண்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம்தான் SOS. ஆனால் அது தவிர
தனியார் நடத்துகின்ற எத்தனையோ தரம் குறைந்த குழந்தைகள் பராமரிக்கின்ற இடங்கள் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறது. ஸோ அதை அரசாங்கம் ஒரு கணக்கொன்றை எடுத்து அந்த பிள்ளைகளுடைய தகவல்களை எடுத்து அரசாங்கத்திட்ட கொண்டு வரணும். எங்களுடைய கௌரவ குழந்தைகளுக்கு சம்பந்தமான அமைச்சர் சாவித்ரி போல்ராஜிட்டையும் நான் நேரடியாக கேட்டிருந்தேன். ரெண்டாவது படியும் இந்த குழந்தைகள் தொடர்பான விஷயத்தில் சாதாரணமாக வெளிநாட்டில் ஒரு குழந்தை வந்து துன்புறுத்தப்பட்டால் அவர்களுடைய ஹாட்லைனுக்கு கால் பண்ணுகின்ற போது போலீஸார் நேர வருகிறார்கள். சைல்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் என்று இருப்பார்கள். அவர்களுக்கு போலீஸாரை விட அதிக தராதரங்கள் இருக்கும். அவர்கள் நேரடியாக போய் இன்டர்வென்ஷன் செய்யலாம். ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸரோ அல்லது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் போய் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையை பாரம் எடுக்க இயலாது. ஆகவே அரசாங்கம் நான் நினைக்கிறேன் இந்த விடயத்தில் அதிகம் கவனம் செலுத்தணும். அம்மனி இன்னொரு விடயத்தையும் சொல்லுறேன், சரியாக கவலைப்படுங்க. நீங்கள் ஒரு அம்மான்னு நினைக்கிறேன், நான் சரியாக கவலைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். முல்லைத்தீவில் வந்து மாஞ்சோலை வைத்தியசாலையில் ஒரு 2 வீக்ஸ் 2 கிழமைக்கு முன்னம் குகணேசன் டினோஜான்கிற பிள்ளை 12 வயசு பிள்ளை, நான் ஒரு வைத்தியர் அதால் தான் சொல்கிறேன், 12 வயசு பிள்ளை உணவு ஒவ்வாமைக்கு அட்மிட் பண்ணப்பட்டு அங்கே அட்ரினலின் டைல்யூட் பண்ணாமல் அட்ரினலின் அடித்து அந்த குழந்தை இறந்து போயிருக்கிறது. எங்களுடைய சுகாதார அமைச்சர் இன்ற வரைக்கும் அது தொடர்பான இந்த விசாரணையும் செய்யலை. ஜோதிச்சு பாருங்க, தெற்கிலையோ அல்லது வந்து சிங்கள மக்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் ஒரு 12 வயது பிள்ளைக்கு அட்ரினலின் அடித்து அந்த பிள்ளை செத்து போயிட்டேன்டா. உதாரணத்துக்கு ஒரு அஸ்மா வந்தால் சல்பியூட்டமோல் நெபிலைஸ் பண்ணணும், ஹைட்ரோகோட்டிசோம் கொடுக்கணும், எதுவுமே இல்லை. அட்ரினலின் அடித்து பிள்ளை செத்துட்டுது. உறவினர்கள் எல்லாம் வைத்தியசாலைக்கு வெளியால் இருந்து போராடுகிறார்கள். ஆனால் அது வெளியே தெரிய வரவில்லை. ஏனென்றால் வடக்கு கிழக்கு மாகாணம், எனக்கு தெரியல, உங்களுடைய மனச்சாட்சி ஒன்று இருந்தால் வடக்கு கிழக்கு மாகாணத்தை இதில் நீங்கள் சேர்த்துருக்கலாம். இந்த பிரேரணை நான் ஒரு எதிர்கட்சி, நான் நினைச்சால் இந்த பிரேரணையை எதிர்த்து தான் கதைக்க வேணும். ஆனால் உங்களுடைய நல்ல பிரேரணை என்றால் நான் உங்களுக்கு இதை ஆமோதித்து கதைக்கிறேன். ஏனென்றால் வடக்கு கிழக்கையும் சற்று பாருங்க, போரால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறார்கள், அம்மா அப்பா இல்லாத எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறார்கள், எத்தனையோ குழந்தை அநாதை இல்லங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு பணம் சேர்க்கிறோம் என்று வெளிநாட்டில் இருக்கிற டயஸ்போராக்கள் வந்து சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட முக்கியமாக ஸ்ரீதரன் போன்றவர்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து பணம் கொள்ளையாக வேண்டுகிறார்கள் அந்த குழந்தைகளை பராமரிக்கிறோம். கடைசி நேரத்தில் விடுதலை புலிகளால் கடைசி நேரத்தில் வைத்திருக்கப்பட்ட குழந்தைகள் இடம்பெயர்ந்து இப்போது அவர்கள் வளர்ந்து கல்யாணம் கட்டி இருக்கிறார்கள். ஆனால் இருக்கிறதுக்கு வீடு இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, இருக்கிறதுக்கு வீடும் இல்லை. ஆகவே இந்த பிரேரணையில் நீங்கள் வடக்கு மாகாணத்தையும் அல்லது வந்து போரால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளையும் சேர்த்துருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்போம். ஒரு விடயம். அடுத்தது இன்னொரு விடயம் சொல்கிறேன் என்றால், இந்த குழந்தைகள்ன்றது எங்களுடைய எதிர்காலம். எனக்கும் குழந்தை ஒன்று இருக்கிறது. இந்த குழந்தைகள்ன்றது எங்களுடைய எதிர்காலம். அவர்களுடைய படிப்பு விஷயத்தில் வந்து நாங்கள் தலைகிறத நாங்களோட எதிர்த்து தான் கதைக்கணும். என்றால் 6ஆம் ஆண்டு பிள்ளைகளுடைய பாட புத்தகத்தில் நாங்கள் சேர்க்கப்படும் இந்த பாராளுமன்றத்துக்கு முதலாக இந்த சமலிங்க சம்பந்தமான விடயத்தை கொண்டு வந்தது நான். ஒரு பால் புணர்ச்சி தொடர்பான விடயத்தை இந்த பாராளுமன்றத்தில் முதலாக சமர்ப்பித்தது நான். ஆகவே அதன் பிறகு அப்போது யாருமே நம்பவில்லை, அப்போ விடயம் இருக்கின்றது நம்பவில்லை. ஆனால் அந்த விடயத்தில் அது தவிர வடக்கு மாகாணத்து குழந்தைகளுடைய ஒரு காலத்திலே யாழ்ப்பாணம் வந்து வடக்கு மாகாணத்தில் இருக்கிற வைத்தியர்கள் கூட தெற்கில் வந்து வேலை செய்து பிரபல்யமான வைத்தியர்களாக இருந்தவர்கள். ஆனால் இப்போது வடக்கு மாகாணத்தில் இருந்தால் முழு கஞ்சா கபின் எல்லாமே வடக்கு மாகாணத்தில் இருந்தால் இந்தியா ஊடாக தெற்கு கொண்டு வரப்படுது. ஆகவே குழந்தைகளுடைய எதிர்காலம் என்று நீங்கள் பார்க்கல, அந்த விடயங்களை பார்க்கணும். ஆனால் இந்த குழந்தைகளுக்கு பராமரிப்பு நிலையம் கட்டுறதில் ஜேவிபி அரசாங்கம் இந்த விடயத்தை கொண்டு வதை நான் ஆமோதிக்கிறேன். ஏனென்றால் எங்கள்ட வடக்கு மாகாணத்தில் கூட உங்களோட இளங்குமரன் என்ற ஒரு குழந்தை ஒன்று இருக்கிறார். அந்த குழந்தைக்கு சில நேரங்களில் என்னத்தை கதைப்பது என்னத்தை கதைக்காது என்று கூட தெரியாது. ஆகவே இந்த குழந்தைகள் பராமரிப்பு நிலையம் மிக முக்கியமானது. முக்கியமாக என்பிபி அரசாங்கத்துக்கு இது முக்கியமாக. ஏனென்றால் இளங்குமரன் போன்ற குழந்தை பிள்ளைகள் வந்து எங்களோட ரஜீவன் போன்ற வயது போன குழந்தை பிள்ளைகள் வந்து பராமரிக்கப்படலாம். ஆகவே ஆனால் இந்த வடக்கு மாநிலத்தில் இருக்கிற போரால பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைகளுக்கு தயவு செய்து தாங்கள் ஏதாவது ஒரு நல்ல விடயம் ஒன்றை செய்யணும். எத்தனையோ தாய் தந்தை இல்லாத பிள்ளைகள் வடக்கு மாநிலத்தில், முக்கியமாக கிளிநொச்சி வருமானம் குறைந்த மாவட்டம், முல்லைத்தீவு வருமானம் குறைந்த மாவட்டம், மன்னார் வருமானம் குறைந்த மாவட்டம், வவுனியா வருமானம் குறைந்த மாவட்டம். ஆகவே இப்படியான ப்ரொபோசல் கொண்டு வரும்போது தெற்கு மலையகம் என்று மட்டும் கொண்டு வராமல் வடக்கையும் சேர்த்து வடக்கில் வாழுகின்ற தமிழ் மக்கள் கூட இந்த நாட்டின் பிரஜைகளாக நீங்கள் கருதி இந்த பிரேரணையை கொண்டு வந்திருங்களா நன்றாம். ஆனால் உங்களுடைய இந்த பிரேரணையை நான் ஆமோதிக்கிறேன். நல்ல விடயம். தேங்க்யூ. இலங்கை அரசுக்கு 10 கடற்படை உலங்கு வானூர்திகளை அமெரிக்கா வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அமெரிக்க கடற்படையின் DH-57 ரகத்தைச் சேர்ந்த
10 கடற்படை உலங்கு வானூர்திகள் இலங்கையின் மீட்பு படைகளின் பயன்பாட்டுக்காக விரைவில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அமெரிக்க தூதுவர் யூலி சங் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்தது, நம்பகத்தன்மைக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த உலங்கு வானூர்திகள் அதிகப்படியான பாதுகாப்பு பொருட்கள் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. உபகரணங்களுக்கான எந்தவித செலவுமின்றி இந்த உலங்கு வானூர்திகள் வழங்க முடிகின்றது என்பதில் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என தெரிவித்தார். ரத்மலானையிலிருந்து மட்டக்களப்புக்கான உள்நாட்டு விமான சேவையை மீண்டும் ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு அவர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சுக்களின் ஆலோசனை கூட்டத்தின் போது இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதேவேளை பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசனை கூட்டத்தின் போது அண்மையில் பாலியடிவட்டை கிராமத்துக்கு களவிஜயம் மேற்கொண்ட போது அங்குள்ள இராணுவ முகாமை அகற்ற வேண்டும் என்ற மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை முன்னிட்டு தொடர்ச்சியாக மேற்கொண்ட முயற்சிகள் பயனாக 12 பேச்சு காணியை விடுவிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எனினும் இது போதுமானதல்ல என சுட்டிக்காட்டியதை அடுத்து முழு காணியையும் விடுவிப்பதற்கான ஆய்வினை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் பட்டிருப்பு கல்வி வலயத்துக்குட்பட்ட குருக்கல் மடம் கலைவாணி மகா வித்தியாலயத்தின் காணியிலும் இராணுவ முகாம் அமைந்துள்ள நிலையில் அதன் ஒரு பகுதி இதுவரை விடுவிக்கப்படாதுள்ளதாக சாணக்கியன் தெரிவித்தார். குறித்த பாடசாலை கல்வி பயிலும் மாணவர் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு அந்த காணியை விடுவிக்க முடியுமா என்பது தொடர்பில் மீளாய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை வழங்கினார். அத்துடன் மண்முனை தென்மேற்கு பட்டிப்பளை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கெவுளியாமடு பகுதியில் வன பரிபாலன திணைக்களத்துக்கு சொந்தமான காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து இருப்பவர்களுக்கு காணி வழங்குமாறு கூறப்பட்டுள்ளமை தொடர்பில் மீளாய்வு செய்யுமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். மட்டக்களப்பு விமான நிலைய வீதியை மண்முனை வடக்கு பிரதேச செயலகம் மற்றும் மாநகர சபைக்கு விடுவிப்பதற்கான அனுமதியை வழங்கும் அறிவித்தலை மட்டக்களப்பு விமானப்படையினருக்கு வழங்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டார். மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மழை மற்றும் வெள்ள காலங்களில் மண்முனை தென்னருவில் பற்று பிரதேச செயலகத்துக்கு கோடமேடு கிராமம், போராதிவு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வேத்துச்சேனை கிராமம், கோர்லைப்பட்டு தெற்கு கிரான் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பிரம்படி தீவு, மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலகங்கள் தொடர்பாகவும் கவனத்தில் கொள்ளப்பட்டது. இதனுடன் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் மட்டக்களப்பு விமான நிலையத்தில் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஆரம்பிப்பது தொடர்பில் எத்தகைய விமான போக்குவரத்துகள் இடம்பெற்றால் மக்களுக்கு பயனளிக்கும் என்பதை மீளாய்வு செய்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி சாணக்கியன் ராசமாணிகத்திடம் கேட்டுக்கொண்டார். அடுத்து அனைத்து விடயங்கள் தொடர்பாக அடுத்த பாதுகாப்பு அமைச்சு ஆலோசனை கூட்டத்துக்கு முன்னர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை வழங்கியுள்ளார்.